வணக்கம் நண்பர்களே. மாயம் இல்ல, மந்திரம் இல்ல, புரோக்கரும் இல்ல, இதுல யாருக்கும் கமிஷனும் இல்ல. அரசாங்கத்துக்கிட்ட இருந்து டைரக்டா நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் இது. நாம ஒவ்வொருவரும் வேலை வேலை பணம் பணம் என்னும் ஓடிக்கொண்டே தான் இருக்கிறோம். எதனால? பணம் சம்பாதிப்பதற்காக. பின்காலத்துல நமக்கு பணம் நிறைய தேவைப்படும். அதனால பணம் நம்ம சேர்க்கணுங்கிறதுக்காக ஒவ்வொருவரும் பணம் சம்பாதிப்பதற்காக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அதுல ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்க. வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு திட்டத்தை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம சொல்ல போறோம். உங்களுக்கு மட்டும் இல்லை, இன்னும் பிறருக்கும் இந்த திட்டம் உதவி செய்யும். அதனால ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோவை பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா NTR மீடியா என்ற நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க தொடர்ந்து நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இந்த தகவல் ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பணம் நிறைய வச்சிருக்காங்க பாருங்க, லட்சம் லட்சமா வச்சிருக்காங்க, கோடிக்கணக்கில் வச்சிருக்காங்க, அவங்களெல்லாம் விட்டுருங்க. அவங்கெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில இன்னும் பணம் வந்து கொண்டே தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறோம் பாருங்க. நம்ம வேலைக்கு போனாதான் இன்னைக்கு நம்ம சம்பளம், இன்னைக்கு நம்ம வேலைக்கு போய் சம்பாதிச்சாதான் நாளைக்கு நம்ம பிள்ளைங்களுக்கு சாப்பாடு அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் நம்ம டிரைவரா இருக்கலாம், வெல்டர், ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், பெயிண்டர், கொத்தனார், இன்னும் நீங்க ஏதாவது ஒரு வேலை நம்ம விவசாய வேலை பார்க்கலாம், அல்லது ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்புன்னு ஏதாவது ஒரு வேலை நம்ம பார்த்துட்டே தான் இருப்போம். ஆனா நம்ம ஒவ்வொருவருக்கும் பணம் தேவைதான். அதனால நம்ம இன்றைய சேமிப்பு தான் நாளைக்கு நமக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம ஒவ்வொரு நாளும் வேலை பார்த்துட்டு தான் இருக்கிறோம். ஆண்கள், பெண்கள் என அனைவரும் நீங்கள் எந்த வேலை செய்து கொண்டு இருந்தாலும் சரி, நீங்கள் 100 நாள் வேலை பார்த்தால் கூட சரி, பரவாயில்லை. கண்டிப்பாக இந்த வீடியோவை கொஞ்சம் டைம் ஒதுக்கி பாருங்க. ஏன்னா இன்னைக்கு ஒரு இடத்துல 100 நாள் வேலையில ஒரு 100 பேர் 120 பேர் வேலை செய்யறாங்க அப்படின்னா அதுல 50 பெண்கள் டிகிரி படிச்ச பெண்கள் தான் வேலை செய்யறாங்க. அதனால இந்த திட்டத்தை நீங்க எளிதில் புரிஞ்சு கொள்ளுவீங்க. கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீங்க பேங்குக்கு போகும்போது, சரி இந்த மாதிரி ஒரு வீடியோ பார்த்தோமே, இந்த தகவலை பத்தி பேங்க்ல கேட்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். அதனால கண்டிப்பா கொஞ்சம் டைம் ஒதுக்கி இந்த வீடியோ பாருங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களோட கூட இருக்க வேலை செய்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும், இன்னும் நம்ம குடும்பத்துல உள்ள அனைவருக்கும் இது ஒரு பெருவுதவியான திட்டமாக இருக்கும். அதனால இந்த திட்டத்தை பத்தி கொஞ்சம் தெளிவா கேளுங்க. இந்தியா முழுவதும் வங்கிகள் மூலமாக இந்த திட்டம் செயல்படுத்தப்படுது. இந்த திட்டத்தின் மூலமாக வேற யாருக்கும் கமிஷன் போகாது. அதனால இந்த திட்டத்தை பத்தி அதிக விளம்பரங்கள் கிடையாது. இன்னும் சொல்ல போனா வங்கிகளே நிறைய மக்களுக்கு இதை தெரிவிப்பது கிடையாது. இந்த திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட பொழுது ஒரு சில வங்கிகள்ல அந்த நோட்டீஸ் போர்டில் ஒரு A4 சைஸ் பேப்பர்ல அதை பத்தி நோட்டீஸ் ஒட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள்ல அதுவும் கிழிஞ்சு போயிடுச்சு. அதுக்கப்புறம் அதை பிரிண்ட் பண்ணி கூட ஒட்டலை. நீங்க அதே அந்த பேங்க்ல பாருங்க, நாங்க இந்த லோனு தர்றோம், அந்த லோனு தர்றோம் அப்படின்னு சொல்லி நிறைய விளம்பரங்கள், அந்த அறிவிப்பு பலகைகள் வச்சிருப்பாங்க. ஆனா இந்த திட்டத்தை பத்தி எந்த பேங்க்லயுமே அந்த அறிவிப்புகள் கிடையாது. ஆனா நீங்க பேங்க்ல போய் கேளுங்க, கண்டிப்பா கேளுங்க. இந்த திட்டம் அனைத்து வங்கிகள் மூலமாக செயல்படுத்தப்படுது. அனைவருக்கும் ஒரு உபயோகமான ஒரு திட்டமாகவும் இந்த திட்டம் உள்ளது. பணம் இல்லைன்னா சமுதாயத்துல நம்மளை யாருமே மதிக்க மாட்டாங்க. இன்னைக்கு நம்ம இளமையோட இருக்கிறோம், நம்ம சம்பாதிக்கிறோம், நம்ம நிறைய செலவு பண்றோம். அப்படிங்கும்போது நம்மள்ட்ட பணம் இருக்கும்போது நம்மளை சுத்தி 4 பேர் வந்துட்டே இருப்பாங்க. நம்மள்ட்ட பணம் இல்லை அப்படின்னு தெரியும் போது நம்மளை கழட்டி விட்டுட்டு அடுத்த ஆளை நோக்கி போயிட்டே இருப்பாங்க. அது மாதிரி நம்ம கிட்டையும் நம்ம என்ன பண்ணுவோம், பணம் இருக்கும்போது நம்ம எதையுமே யோசிக்காம செலவு பண்ணுவோம். நம்மளோட பர்சில் கடைசி 100 ரூபாய் நோட்டை நம்ம எடுத்து செலவு பண்ணுவோம் பாருங்க. அப்பதான் நமக்கு பணத்தோட அருமை தெரியும். ஆகா, நம்ம அடுத்து என்னடா பண்ண போறோம் அப்படின்னு. அதனால என்னைக்குமே பணம் நமக்கு தேவை. அதனால பணத்தை நம்ம சேமிப்பது எப்படி என்பதை பற்றி எத்தனையோ தகவல்களை நீங்க கேட்டிருப்பீங்க. ஆனால் இது போல ஒரு திட்டத்தை நீங்க இது வரைக்கும் கேட்டீங்களா இல்லையாங்கிறது தெரியல. எத்தனையோ பாலிசிகள்லாம், LIC பாலிசி, அந்த பாலிசி, நிறைய பேங்க்ல அவங்களோட சொந்த பேங்கோட இன்சூரன்ஸ் பாலிசி எல்லாம் அதை பத்தி நிறைய விளம்பரங்கள் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. பட் இந்த மாதிரியான ஒரு திட்டத்தை நம்ம லைஃப் லாங்ல நம்ம கடைசி வரைக்கும் நமக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு திட்டத்தை பத்தி அவங்க சொல்லியிருப்பாங்கிறது தெரியல. அதனால நீங்க உள்நாட்டுல இருந்தாலும் சரி, வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, கண்டிப்பா நீங்க இந்தியா வந்த உடனே, உள்நாட்டுல இருந்தீங்கன்னா உடனே போய் பேங்க்ல இந்த திட்டத்தை பத்தி கேளுங்க. சப்போஸ் நீங்க வெளிநாட்டுல இருக்கிறீங்க அப்படின்னா, வெளிநாட்டுல இருந்து கொண்டே நீங்க இந்த திட்டத்தை கூட நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அல்லது நீங்க எப்போ இந்தியாவுக்கு வர்றீங்களோ இந்தியாவுக்கு இந்த திட்டத்தை நீங்க துவங்கலாம். இன்னொன்னு, நீங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய உங்களது உறவினர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க எந்த வேலைக்கு போனாலும் சரி, அவங்க ஒரு நிறுவனங்கள்ல வேலை செஞ்சாலும் சரி, அல்லது 100 நாள் வேலைக்கு போனாலும் சரி, அல்லது விவசாய வேலை பார்த்தா கூட பரவாயில்லை, நீங்க இந்த திட்டத்துல கண்டிப்பா நம்ம அக்கா தங்கைகளுக்கோ நமது அண்ணன்மார்களுக்கோ கண்டிப்பா இந்த திட்டத்தை பத்தி நீங்க சொல்லி புரிய வச்சு இந்த திட்டத்துல ஜாயின் பண்ண சொல்லுங்க. அப்படி இல்லைன்னா நான் செஞ்ச ஒரு மெத்தடை உங்களுக்கு சொல்றேன். நான் அவங்கள்ட்ட சொல்லி புரியலாம் வைக்கல. ஏன்னா அவங்கள்ட்ட போய் ஒருத்தட்ட சொல்லி புரிய வச்சுன்னா இவனுக்கு ஏதோ கமிஷன் கிடைக்குமோ அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க ஒரு மாதிரி நினைச்சிருவாங்க. ஸோ அதனால நம்ம அக்கா தங்கைகள் நல்லா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவங்கள கூப்பிடுங்க பேங்குக்கு. அந்த பாஸ்புக் எடுத்துட்டு பேங்குக்கு வாங்க. உன்னோட அக்கௌண்ட்ல நான் கொஞ்சம் பணம் போடணும் அப்படின்னு சொன்னா அவங்க புக் எடுத்துட்டு நேரடியாக பேங்க் வருவாங்க. ஸோ நம்ம அந்த பேங்க்ல சொல்லி, அந்த அதிகாரிகள்கிட்ட சொல்லி, நான் அந்த மாதிரி இந்த திட்டத்துல சேரணும்,
அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க அந்த திட்டத்துக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த ஃபார்மை ஃபுல்லப் பண்ணுங்க. மினிமம் பேலன்ஸ் அதில் இருந்தாலே போகும். நம்ம ஒன்றும் 5000 10,000லாம் அவங்க எடுக்க போறது இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ₹100 ₹200 அவ்வளோதான் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணி அதுக்கான திட்டத்தில் வந்து நம்ம சேர்க்க போகிறோம். அதனால மினிமம் பேலன்ஸ் இருந்தாலே போதும். நீங்கள் வந்து எந்த ஒரு தகவலும் சொல்லவே தேவையில்லை. அவங்களுக்கு நன்மை தான் நம்ம செய்கிறோம். அதனால நீங்கள் கூப்பிட்டு கண்டிப்பாக நீங்களும் இந்த திட்டத்தில் சேருங்க. நம்ம உறவினர்களையும் நம்ம அக்கா தங்கைகளையும் இந்த திட்டத்தில் சேர்த்து வையுங்கள். அவங்களுக்கு கடைசி காலத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய நன்மையாக இருக்கும் இந்த திட்டம் வந்து. தகவல் மட்டுமே சொல்லிட்டு இருக்காரு, என்ன திட்டத்தை பத்தி இன்னும் ஒரு தகவலுமே இல்லையே, என்னதான் திட்டம் அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டே இருப்பீங்க. ஒரு சில பேர் இந்த திட்டத்தில் ஆல்ரெடி சேர்ந்திருப்பீங்க. சேராதவர்களுக்கும் இந்த திட்டத்தை பத்தி தெரியாதவர்களுக்கும் இந்த திட்டத்தோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வந்து தெளிவா சொல்லிட்டோம். ஏன்னா ஃபர்ஸ்டே நம்ம திட்டத்தை பத்தி சொல்லிட்டோம் அப்படின்னா அதோட முழு தகவலும் உங்களுக்கு வந்து இதோட வேல்யூ என்னங்கிறது புரியாது. அப்படிங்கிறதுக்காக தான் முதல்ல நான் அதோட தகவல்களை பத்தி நான் முதல்ல சொல்லிட்டேன். இப்போ இந்த திட்டம் வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்ல போறேன். இந்த திட்டத்துல சேர்ற ஒவ்வொருவருக்கும் மாதம் ₹5000 கிடைக்கக்கூடிய இந்த மகத்தான திட்டத்தோட பெயர் என்ன அப்படிங்கிறத பத்தி நான் இதுவரைக்கும் தெளிவா சொல்லவே இல்லை. அதனால நான் முதல்ல சொல்லிட்டோம் அப்படின்னா இந்த திட்டத்தோட முழு விளக்கம் உங்களுக்கு புரியாது இல்லைவா? அதனாலதான் நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லலை. நிறைய பேர் இதுக்கு முன்னாடி திட்டத்துல சேர்ந்திருப்பீங்க. அதிகபட்ச பேருக்கு இந்த திட்டத்தை பத்தி தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதனால கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க கண்டிப்பா ஜாயின் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த திட்டத்தோட பெயர் என்ன, நமது மத்திய அரசாங்கத்தால் செயல்படுத்தப்படுகின்ற இந்த திட்டத்தோட பெயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடல் பென்ஷன் யோஜனா என்ற திட்டம் தான். சுருக்கமா சொல்ல போனா ABY அடல் பென்ஷன் யோஜனா என்ற திட்டம் தான் இந்த திட்டம். அதனால எல்லா வங்கிகளையும், இந்தியாவில் உள்ள அனைத்து வங்கிகளையும் இந்த திட்டம் வந்து செயல்படுத்தப்படுது. இங்க இந்த திட்டத்துல வந்து 18 வயசிலிருந்து 39 வயது உள்ள அனைவரும் சேரலாம். ஆண்கள் பெண்கள் என அனைவரும் இந்த திட்டத்துல சேரலாம். நம்ம எந்த வேலை செஞ்சாலும் சரி, நம்ம வந்து இன்னைக்கு நம்ம கை நிறைய சம்பளம் வாங்கினாலும் கண்டிப்பா பிற்காலத்துல நமக்கு என்ன கையில மிச்சம் இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. அதனால இன்னைக்கு நீங்க எவ்வளவு வருமானம் வந்தாலும் சரி இந்த திட்டத்துல வந்து கண்டிப்பா சேருங்க. நம்ம வந்து ரொம்பலாம் இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறது இல்லை. கண்டிப்பா ஒரு எவ்வளவுன்னு சொல்ல போனீங்கன்னா ஒரு ₹200 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. இப்போ 18 வயசுல இருந்து 39 வயசு வரைக்கும் உள்ளவங்க வரைக்கும் இந்த திட்டத்துல நம்ம சேரலாம். இப்போ 18 வயசு உள்ள ஒரு பொண்ணு ஒரு பையனும் நம்ம வந்து இந்த திட்டத்துல சேர்க்கணும் அப்படின்னா ஒரு மாசத்துக்கு வெறும் ₹210 மட்டும்தான் இதுக்கு நம்ம ஒதுக்குறோம். அதனால பேங்க்ல போய் நம்ம ஜாயின் பண்ணி விட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த ₹210 அவங்க எடுத்துட்டே வருவாங்க. ஸோ அதனால உடனே போய் இந்த திட்டத்துல ஜாயின் பண்ணுங்க. 18 வயசுல தான் ஜாயின் பண்ணணும் அப்படி இல்லை. 18ல இருந்து இப்போ இன்னைக்கு வந்து 30 வயசு ஆகுது, 35 வயசு ஆகுது அப்படின்னா கூட நீங்க திட்டத்துல போய் நீங்க ஜாயின் பண்ணலாம். அதனால நீங்க பேங்க்ல போயிட்டு இந்த தெளிவான விவரங்களை கேட்டீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்க ஜஸ்ட் பேங்க்ல போயிட்டு இந்த திட்டத்தோட பேரை சொல்லி நான் இதுல சேரணும்னு சொன்னாலே போதும். அவங்க அதுக்கான ஃபார்ம் எல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கு முன்னாடி அவங்க இந்த திட்டத்தை பத்தி உங்களுக்கு விவரங்கள் தெரியுமா, இல்லை நாங்க இன்னும் விளக்கி சொல்லணுமாங்கிறத கேட்பாங்க. ஒரு தடவை நீங்க பேங்க்லயும் கேட்டுக்கங்க. ஒரு தடவை வந்து எனக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஏன்னா அதிக விளம்பரங்கள் கிடையாது திட்டத்தை பத்தி. நீங்க இந்த வீடியோ யார் பாக்குறீங்களோ உடனே போய் பேங்க்ல போயிட்டு நான் அந்த திட்டத்துல சேரணும் அப்படின்னு சொல்லுங்க. ஏன்னா ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் கிடையாது. நமக்கு லைஃப் லாங் நம்ம வந்து கடைசி காலம் வரைக்கும் நமக்கு வந்து நம்ம கை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக இருக்கும் இந்த திட்டம் வந்து இந்த ABYங்கிற திட்டம். நீங்க ஆன்லைன்லேயே பாருங்க. இதோட முழு விவரங்கள் வந்து ஆன்லைன்ல யூடியூப்ல ஒரு சில வீடியோக்கள்லாம் இருக்கு. நீங்க கூகுள் சர்ச்லயே போயிட்டு இந்த திட்டத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்க அதுக்கப்புறம் பேங்க்ல போய் ஜாயின் பண்ணலாம். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த தகவல் வந்து. அதனால இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் இந்த தகவலை பத்தி என்னங்கிறத சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு இல்லை என்னைக்கு இன்னொரு 5 வருஷம் கழிச்சு இந்த வீடியோ பார்த்தாலும் ஓகே இந்த வீடியோ நம்ம பார்த்தோம், இந்த தகவலை இதுல கேட்டோம் அப்படிங்கிற ஒரு ஞாபகம் இருக்கும். அப்ப இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு தகவலா இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த தகவல் வந்து பிறருக்கும் வந்து ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. அது மட்டும் இல்லாம இந்த தகவலை வந்து உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ண நீங்க விரும்புனீங்கன்னா அவங்களோட வாட்ஸ்அப் குரூப்ல அண்ட் ஃபேஸ்புக்ல இதை வந்து ஷேர் பண்ணுங்க. மீண்டும் பிறகு ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.